1/2 கிலோ மட்டன் வாங்கினா கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்களேன். தேங்காவே இல்லாமல் ஒரு சுவையான ஒரு குழம்பு நாங்கள் போன வாரம் வச்சுருந்தோம். அந்த பதிவு தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 1/2 கிலோ மட்டன், அதில் தேங்காய் ஊற்றாமல் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு. சாதத்துக்கும் வச்சுக்கலாம், அதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி செஞ்சேங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். குக்கர்லேயே எண்ணெயை ஊற்றி அதில் தாளிக்கிறதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கிராம்பு, பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம எப்போதும் கறி குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். அது நல்லா செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன் 1/2 கிலோ மட்டனுக்குங்க. அது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1-2 பொடியாக நறுக்கினது அதையும் நான் சேர்த்து அதோட வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வந்து எப்போதுமே குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டால் ஒரு நல்ல ஒரு வாசனையும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். அது மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்து நல்லா வதக்கிக்கோங்க அதை. அதுக்கப்புறம் தக்காளி வந்து மீடியம் சைஸு ஒரு 3 பழம் அது நான் அதில் சேர்த்துக்கிட்டேங்க. பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நம்ம அதோட வதக்கிக்கலாங்க. இது வந்து பேச்சுலர்ஸ் கூட வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். மிக்ஸி வச்சு தேங்காய் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி தான் செய்யணும்னு இல்லைங்க. இப்போ பாருங்கள், 1/2 கிலோ நல்லா கழுவுன மட்டனை நான் அது கூட சேர்த்து அதையும் நான் ஒரு வதக்கிக்கிறேங்க. அது கூடவே கரம் மசாலா பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டு வேணாலும் கடையில் வாங்கினது இருக்கும், அதை நம்ம வந்து அது கூட சேர்த்து 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாங்க. அப்படியே அடுப்புலேயே வச்சு குக்கரோட மூடி போடாமல் வேறு தட்டு ஏதாவது போட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. 20 நிமிஷம் வரைக்கும் அதுக்கு திறந்து பார்த்து கிண்ட வேண்டாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து கரெக்டாக நம்ம அதை திறந்து பார்த்தோம்னா நம்ம ஊற்றின தண்ணி, அந்த வெந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து ஓரளவு அந்த மட்டன் பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும். கிட்டத்தட்ட அரை பதத்துக்கு பக்கமாக வந்து அது வெந்திருக்குங்க. இப்போ அது கூட கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்து விட்டு இன்னும் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து அதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் குக்கரோட மூடியை போட்டு விட்ருங்க. மூடி போட்டு வெயிட் போட்டு நான் 6 விசில் வரைக்கும் விட்டேங்க. ஆறு விசில் நான் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 20 நிமிஷம் வேக வச்சது 6 விசில் நல்லாவே வந்து கறி நல்லா வெந்திருந்தது. அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு தேங்காய் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லைங்க. அப்படியே நீங்கள் வந்து சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ நீங்கள் குக்கரில் ஒரு சாதத்தை வச்சு கூட பேச்சுலர்ஸ் வந்து இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.